ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நாத்தனார் கிச்சனில் 2 kg சிக்கன் பிரியாணி, சீரக சம்பா சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். தம் பிரியாணி. இன்றைக்கி எனக்கும் என் பையனுக்கும் பர்த்டே, அதனால் இந்த பிரியாணி ரெசிபி செஞ்சுருக்கோம். என் பசங்க எல்லோரும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். இப்போ என் பசங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். இன்னைக்கு சூப்பராக நம்ம ஹாலில் வச்சு ஒரு எம்மியாக ஒரு சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கோம். திண்டுக்கல் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். இது பூரா என் பசங்க தான். இது என் மருமக எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு பண்ண பிரியாணி. இது இன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் எங்களோட என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து சாப்பிட்டான் கொஞ்சம் கொடுக்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ பிரியாணி செய்யலாம். பிரியாணி செய்ய தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இன்றைக்கி ஹாலில் வச்சு தான் பெரிய ஸ்டவ்வில் பெரிய டவரால் தான் இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். எங்கள் அண்ணன் பையன் தான் ஸ்டவ்வை ஆன் பண்ணியாச்சு. இப்போ பெரிய டவராக வச்சாச்சு. டவராக வச்சு ஹீட் ஆன உடனே இது கூட வந்து ரீஃபண்ட் ஆயிலும் நெய்யும் சேர்த்துக்க போகிறோம். ரீஃபண்ட் ஆயில் வந்து 450 ml சேர்த்துருக்கோம். 450 mlலேருந்து அரை லிட்டர், அதான் கணக்கு. இதுக்கு 2 கிலோ சிக்கனுக்கும் 2 கிலோ அரிசிக்கும் 150 ml நெய் சேர்த்துருக்கோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக ஒரிஜினல் ஹோட்டல் ரெசிபி மாதிரியே இருக்கும். இது பாய் சொல்லி கொடுத்தது தான். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரிஜினல் ஹோட்டல் ரெசிபி கூட தோற்று போயிடும், அந்தளவுக்கு டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சு. இப்போ நெய்யும் எண்ணெயும் சூடான உடனேயே 2 ஸ்பூன் அளவு சோம்பு, கொஞ்சம் பிரிஞ்சி இலை ஒடிச்சு சேர்த்துருக்கோம். இப்போ அது நல்லா பொரியணும். பொரியிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். இப்போ இது நல்லா பொரிஞ்ச உடனேயே இது கூட வெங்காயம் சேர்த்துக்கிறலாம். வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம் அளவு சேர்த்துருக்கோம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம். 200 கிராம் இதில் வதக்கிறதுக்கு, 200 கிராம் அரைக்கிறதுக்கும். இப்போ 200 கிராம் வெங்காயம் சேர்த்து மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்தோன்னா அது நல்லா சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துடும். நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும். அந்த அளவுக்கு வந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், கலரும் கொடுக்கும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா வதங்கணும். இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா தெரியும், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம 2 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கிடுவோம். நம்ம கைட்டை இறுக்கி பிடிச்சி எடுத்தோன்னா அது ஒரு கைப்பிடி அளவு, அந்த மாதிரி 2 கைப்பிடி அளவு சேர்த்துக்கிடுவோம். நான் 2 கிலோ சீரக சம்பா அரிசி, 2.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ புதினா போட்டாச்சு. அது கூடயே காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கிடலாம். நான் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். திருப்பி கொஞ்சம் இடையில 1 ஸ்பூன் சேர்ப்பேன். எங்களுக்கு கொஞ்சம் காரம் தூக்கலாக வேணும்னு நான் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் இடையில என்ன சேர்க்கையில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நான் 4 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து காரம் கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இப்போ மிளகாத்தூள் போட்டு புதினா போட்டு நல்லா அந்த ப்ரௌன் கலர் ஆனால் வெங்காயத்தில் நல்லா வதக்கி விட்டுட்டோம். இப்படி வதக்கணுன்னா பிரியாணி கலர் நல்லா கொடுக்கும், வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ புதினா மிளகாத்தூள் எல்லாமே எண்ணெயில் வதங்கிருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம இன்னும் அடுத்தடுத்த பொருட்களை சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 300 கிராம் அளவு தக்காளி சேர்த்துக்கிறலாம். 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்தால் அந்த அளவு வந்துடும். இப்போ தக்காளியவும் கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ அந்த தனி மிளகாய்த்தூள் புதினா வெங்காயம் எல்லாத்தோடு சேர்த்து இந்த தக்காளியும் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி வரணும். அந்தளவுக்கு வதக்கினா தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு பொருளும் போட்டு கொஞ்சம் நேரம் ஆகும். அப்படி செஞ்சால் தான் பிரியாணி டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்தது. பட்டை வந்து 15 கிராம்பு அளவு, ஏலக்காய் வந்து 8 கிராம், கிராம்பு வந்து 4 கிராம். கிராம் கணக்கில் தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த அளவே நீங்கள் செய்யுங்க. இதை வந்து ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி சேர்த்துருங்க. கலர் வேறு லெவலில் இருந்துச்சு, வாசனையும் செம. இப்போ வந்து 200 கிராம் அளவு பூண்டு, 150 கிராம் அளவு இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். 200 கிராம் பூண்டு, 150 கிராம் இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். இது கூட 200 கிராம் அளவு சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை அரைச்சி சேர்த்துக்கிறணும். இந்த மசாலாக்கள் அளவுகள் எல்லாமே போட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. பட்டை கிராம்பு ஏலக்காய் சின்ன வெங்காய பேஸ்ட்டு இஞ்சி பேஸ்ட்டு பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து அந்த எண்ணெயில் நல்லா வதக்கணும். இதுகளை சேர்த்தவனே வாசனை கமன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா எண்ணெயில் வதங்கி கலர் நல்லா மாறி வர ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும்.
இப்போ எங்கள் பசங்க தான் பூரா கிண்டிகிட்டு இருக்காங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இது கூட 200 ml தயிர். இது நம்ம வீட்டில் உர ஊற்றி வச்ச தயிர் தான். அந்த கரண்டிகிட்ட எடுத்தால் அந்த அளவு கரெக்டாக வரும். அது 200 ml 3 கரண்டி ஊற்றினாலே. இப்போ தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறணும். அந்த தயிர் மசாலா எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே கொஞ்சம் கலர் மாறி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ இது கூடவே ஒரு 6-7 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ மிளகாயமும் மல்லித்தழையும் சேர்த்து நல்லா அந்த மசாலாக்களோடு வதக்கணும். இப்போயே பிரியாணி வெந்த மாதிரி வாசனை செமையாக இருக்குது. இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. 2.5 கிலோ கறி நம்ம பிரியாணிக்குன்னு சொன்னோம்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாகவே கடையிலே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்கள் 2.5 கிலோ வாங்கியிருக்கோம். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நம்ம மசாலாக்களோடு இந்த சிக்கனை ஃபுல்லாக சேர்த்துக்கிடுவோம். சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கணும். அந்த மசாலாக்களோடு நல்லா சேர்த்து வதக்கணும். வதக்கணுன்னா தான் அந்த பச்சை வாடை எதுவும் கவுச்சி ஸ்மெல் எதுவும் வராது. நல்லா அதில் வேக விட்டால் தான் அந்த மசாலாக்கள் எல்லாம் நல்லா உள்ள சாறு இறங்கும். அந்த எண்ணெயில் வேக விடுறது வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கிண்டையில் கலர் உங்களுக்கு இதாக இருக்குது. இன்னும் அது வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரையில் அதோட கலரே ரெட் கலராக நல்லா டார்க்காக மாறிடும். அதுதான் அது 3/4 பதம் 1/2 பதம் வெந்ததுக்கான அர்த்தம். இப்போ அதை சிக்கனையும் போட்டு மசாலாக்களோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறணும். பெரிய அடுப்பில் பண்ணையில் ரொம்ப கவனமாக பண்ணணும், இல்லை அடி பிடிச்சிரும். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. பத்தலைனாலும் நம்ம திருப்பி சேர்த்துக்கிறலாம். நம்ம தண்ணி சேர்க்கையில் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இது கூட எங்களுக்கு காரத்துக்கு மிளகாய்த்தூள் பத்தலை, இன்னொரு ஸ்பூன் போட்டிருக்கோம். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, அதுதான் இது. உங்களுக்கு காரம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த அளவே போதும். காரம் மட்டும் கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு வெங்காயம் மற்றபடி கிராம்பு எல்லாமே நான் சொன்ன அளவே சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு தனி மிளகாய்த்தூளும் போட்டு நல்லா கறியை வதக்கி விட்டுட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்துருச்சு. உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும், நல்லா டார்க் ரெட் கலரில் வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் தோணுது. அந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. கிரேவி மாதிரி வாசனையும் செமையாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சுனாலே போதும். இப்போ இது கூட நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இப்போ 1 கப்பு சீரக சம்பா அரிசினா 1.5 கப்பு அளவு தண்ணி, அந்த மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. எதுட்டு அளக்குறீங்களோ அந்த கப்பை வச்சு கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இப்போ 2 கிலோ அரிசி சேர்த்துருக்கேன். அதை ஒரு கப்பில் அளந்து அதில் 1.5 கப்பு அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ 1.5 மடங்கு தண்ணி சேர்த்து சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி அதை நல்லா தண்ணி காஞ்சு கொதி வரணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ உப்பு காரம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கிறலாம். பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து எப்பயுமே நம்ம பிரியாணி செய்யல தூக்கலாக இருக்கணும், கடுக்குன்னு இருக்கணும். அப்போ தான் அரிசி போடையில் ஈக்குவலாக இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடி இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. மூடியை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கறியும் நல்லா ஒரு 3/4 பதம் வெந்திருக்கும். இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிடணும். அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு சேர்த்துருக்கேன். வாஷ் பண்ணிட்டோன்னா தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாது, களி மாதிரி சாதம் ஆகாது. சரியாக வாஷ் பண்ணாட்டி கழுவாட்டினா தான் அரிசி களையலைன்னா தான் அந்த மாதிரி கெட்டி ஆகிறது. இப்போ 20 நிமிஷமும் ஊற வச்சு நம்ம சேர்த்தாச்சு. சீரக சம்பா அரிசி உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. அதோட வாசனையே ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணி மனம் வருதோ இல்லையோ அரிசியோட மனம் வேறு லெவலில் இருக்கும். இப்போ அரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டக்கூடாது, அப்படியே பிரட்டி தான் விடணும். இப்போ பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் 2 சேர்த்துருக்கேன். அதோட சாறு மட்டும் அந்த விதையை நீக்கிடணும். விதையை நீக்கிட்டு சாறை மட்டும் சேர்த்துக்கிறணும். இதே சின்ன லெமனாக இருந்துச்சுன்னா 4 சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை, கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரொம்ப நேரம் கிண்டக்கூடாது, அரிசி உடஞ்சி போயிடும். பிரட்டின மாதிரி அப்படியே லைட்டாக தான் கிண்டி விடணும், திருப்பி விடணும், அந்த மாதிரி தான் செய்யணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு
கொதி வரட்டும் பார்க்கலாம். இப்போ ஒரு 7 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் திக்காக ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த பதம் வரையில் நம்ம நல்லா இடையில கிண்டி விடணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். மூடி வச்சு மணிக்கவே இருக்கக்கூடாது. இனி மூடி போட வேணாம். நல்லா இது கொஞ்சம் தண்ணி வத்துற அளவுக்கு ஓப்பனாகவே வேக விட்டுருவோம். அரிசி வந்து இது சீக்கிரமே வெந்துடும். சீரக சம்பா அரிசி வந்து நம்ம ஊறவும் வச்சுருக்கோம். அந்த ஹீட்லேயே அது வேக்காடு வேக ஆரம்பிச்சிடும். நம்ம ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு கிண்டணுன்றதெல்லாம் இல்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அரிசியும் தண்ணியும் நல்லா சேர்ந்து பிரண்ட மாதிரி வேக ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம். இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும் தண்ணி நல்லா வத்திருச்சு. இப்போ தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலில் இருக்குது. கொஞ்சம் குல குலன்னு இருக்கிற மாதிரி இந்த பதம் இருக்கையில் நம்ம இறக்கிட்டு தம் போட்டுறலாம். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இறக்கி வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு பெரிய தோசைக்கல்லை வச்சு நம்ம டவராக்கு தக்கன ஒரு தோசைக்கல் வச்சுருக்கோம். வச்சுட்டு பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ரொம்ப தண்ணி இருக்கையிலே வைக்கவும் கூடாது. அரிசியும் இப்போ 3/4 பதத்துக்கிட்ட வெந்துருச்சு. இந்த அளவில் தம் போடையில் கரெக்டாக இருக்குது. சப்போஸ்ட்டு தண்ணி பத்தலைன்னா தண்ணியை கொதிக்க வச்ச தண்ணியை தான் இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறணும் தேவைப்பட்டா. இப்போ எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. மூடி போட்டு மூடி மேலே வெயிட்டுக்கு வந்து ஒரு குத்துச்சட்டியில் தண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சா போதும். ஏன்னா இது பெரிய பர்னர் அடுப்பு. ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வச்சா போதும். இப்போ 5லேருந்து 7 நிமிஷம் இப்போ ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே பாத்திரத்தை ஓப்பன் பண்ணாமல் வச்சுருவோம். நல்லா அந்த ஹீட்லேயே வெந்துடும். நான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே, பரவாயில்ல. இப்போ பிரியாணியை அப்படியே லைட்டாக கரண்டியை விட்டு திருப்பி விடணும், கிண்டக்கூடாது. பாருங்கள், ஒன்றோட ஒன்று விட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. கறியும் நல்லா வெந்திருக்கு. கலரும் பார்க்க செமையாக இருக்குது. வாசனை அதை விட வேறு லெவல். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரியும் எவ்வளோ நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஓகே, சூப்பரா ஒரு எம்மியான ஒரு சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கோம். ஒரு திண்டுக்கல் பிரியாணி இது. இன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்டு பார்க்க போறோம். நாங்க எல்லாம் நீங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிரியாணி ரொம்ப செம்மையாக வந்துச்சு. எங்கள் வீட்டு பசங்களோட அலப்பறைகளையும் பார்த்தீங்க. இப்போ எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு இந்த பிரியாணி ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.